Hello viewers, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல மீன் மேக்கர் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். மீன் மேக்கர் ஃப்ரை தேவைக்கு என்னென்ன பொருட்கள்னா இந்த மாதிரி மீன் மேக்கர் நாங்கள் 50 கிராம் மீன் மேக்கர் எடுத்து நல்லா சுடு தண்ணியில் போட்டு கொதிக்கிற தண்ணியில் மீன் மேக்கர் எடுத்து போட்டு நல்லா அலசி இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தக்காளி நல்லா கனிஞ்ச தக்காளியை அந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்டியை கொடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க மீன் மேக்கர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரியிற டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா நான்வெஜ் பிடிக்காதவங்களுக்கு இது நான்வெஜ் மாதிரி நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான்வெஜ் பிடிக்காதவங்க எல்லாமே வெஜிடேரியன்ஸ் எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது சீக்கிரம் குயிக்காக பண்ணுற டிஷ் தான். இப்போ நம்ம இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மசாலா இந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா அதாவது ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கெலாம் ஒரு சைட் டிஷ்ஷாக மார்னிங் குயிக்காக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய மீன் மேக்கரை நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா கூட. பாருங்கள், பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கிளறும் போதே மசாலா கூட உங்களுக்கு கலர் நல்லா ரெட்டிஷாக வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் ரெட் கலர் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பட் கலர் பவுடர் நாங்கள் ஆட் பண்ணல. இப்போ கொஞ்சம் இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி மாதிரி போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். 2 to 3 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி நல்லா அப்படியே ஃப்ரை மாதிரி நல்லா கிரேவியாக இருக்குது. நல்லா அது மாதிரி ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா பார்க்கவே பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்குது. இது சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். சைடிஷாகவும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது கூட நம்ம லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் குருமிளகு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதாங்க, நல்லா மீன் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் வியூவர்ஸ், நல்லா டேஸ்டியாக இருக்குது. பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.